பொள்ளாச்சியில் கொண்டாடப்பட்ட யானைகளுக்கான பொங்கல் விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப்பில் யானைகளுக்காக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக கோளிகமுத்தி யானைகள் முகாமிலிருந்து 15 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டன. அந்த யானைகளை பாகன்கள் குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரித்தனர். பின்னர் மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி 9 புது பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு, வாழைப்பழம் உள்ளிட்டவை படையிலிடப்பட்டு யானைகளுக்கு வழங்கப்பட்டன. மேலும் புல்மேட்டில் அணிவகுத்து நிறுத்தப்பட்ட யானைகள் ஒரே நேரத்தில் பிளிரியது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பொங்கல் கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, யானை வந்து கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ யானைகள் லைனாக நின்று பிளறதெல்லாம் பார்க்குறோம். அதனைத் தொடர்ந்து யானைகளின் அணிவகுப்பு ஊர்வலமும் நடைபெற்றது. இந்த யானை பொங்கலை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் டாப் ஸ்லிப்பில் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை அடுத்த கேசவன் புத்தன் துறையில் கிறிஸ்தவ மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். 4வது நாளான இன்று நடைபெற்ற நீச்சல் போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்று கடலில் நீந்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து கட்டுமர போட்டியும் நடுக்கடலில் நடந்தது. இதில் பங்கேற்ற மீனவர்கள் உற்சாகமாக துடுப்பு போட்டனர். இந்த வீரர்கள் இதோ பின்வரிசை இருக்கக்கூடிய அனைவருமே இந்த போட்டியில் பங்கெடுத்தவர்கள். எங்களுடைய மீனவ கிராமம் இந்த பொங்கல் விழாவிற்கு இந்த கடல் அணைக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி நாளாக நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் விநியோகிக்கப்பட்டன. காணும் பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் குவிந்தது. சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர். வாண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்பட்டுள்ளதால் கிண்டி சிறுவர் பூங்காவில் கூட்டம் அதிகரித்திருந்தது. சிறுவர் பூங்காவில் குவிந்த பொதுமக்கள் அனைவரும் தங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் விளையாடி விடுமுறையை கொண்டாடினர். மேலும் உயர் பண மதிப்பிழப்பு காரணமாக பணத்தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதற்கு முந்தைய வருடங்கள் போல் காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியவில்லை எனவும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். எம்ஜிஎம் போவோம், கிஷ்கிந்தா, அது மாதிரி செலவு ஜாஸ்தியாக இருக்க இடத்துக்கு போவோம். இங்கே பணத்தட்டுப்பாடுனால இப்போ 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபா 5 ரூபா, பையனுக்கு குழந்தைக்கு 5 ரூபா. ஸோ நானே எல்லோரும் வந்திருக்கோம். மொத்தம் 50 ரூபா தான் செலவாக இருக்குது. இந்த பணத்தட்டுப்பாட்டில் தான் இங்கே வந்திருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த இடம். சுற்றி பார்க்குற மண்டல சூழல் பூங்கா கிடையாது. அதனால் இன்னைக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு இங்கே வேறு வழி இல்லை. பணத்தட்டுப்பாடு. எங்கேயும் ஒரு கோல்டன் பீச்சு போனோம், என்னோட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலியில் போனால் எப்படியும் 4000 வேணும். பணம் கிடைக்கல அதில். அதனால் இங்கே குறைஞ்சது 20 ரூபா 30 ரூபாய்க்கு இங்கே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, வரணும் கிடையாது. அதனால ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ்.